ஓம் ஸ்ரீ தர நேயர்களுக்கு வணக்கம். நெறைய டைமு கணவன் மனைவிக்குள்ள நல்லா இருக்கும். நம்ம வீடுமே நல்லா இருக்கும். சண்டையே இராம இருக்கும். ஏதாவது ஒரு 3வது நபர் வந்து நம்ம வீட்ல குழப்பத்த உண்டு பண்ணிட்டே இருப்பாங்க. நாம நிம்மதியா இருக்கவே விட மாட்டாங்க இல்லையா? அப்படிப்பட்ட வகையில இருந்து அந்த மாரி அந்த 3வது நபர கட் பண்ணணும் அப்டின்னா, சில டைம்ல கணவன் மனைவி அழகா ஒத்துமையா இருப்பாங்க. அத பார்த்து பொறுக்காம ஏதான ஒரு பெண்ணோ, இல்ல ஒரு ஆணோ நடுவுல புகுந்து அவங்க ரிலேஷன்ஷிப்குள்ள பிளவை உண்டுபடுத்துவாங்க. லவ்வர்ஸ் கிட்டயும் இது ஒரு நெறைய பிரச்சனையா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ்க்கு இடையேவே. அப்போ நம்மளுக்கு தெரியும். இந்த நபர் வந்து இந்த நம்மளுடைய உறவுல பிரச்சனை உண்டாக்குறாரு அப்படின்னு தெரியும் பட்சத்துல, நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஸ்விட்ச் ஃப்ரேஸஸ் சொல்லணும். இந்த ஸ்விட்ச் ஃப்ரேஸ் சொல்லலாம், இல்ல எழுதலாம். இதுக்கு என்ன மீனிங்ன்னு பார்க்கலாம். டிட்டாச்னா என்ன? அட்டாச்னா சேர்க்கிறது. டிட்டாச்னா பிரிக்கிறது. அப்போ அந்த 3வது நபரை எந்த நபர உங்களுக்கு பிரச்சனை குடுக்குறாங்களோ உங்க உறவுல, உங்க வீட்ல, அந்த நபர பிரிக்கணும். பிரிக்கிறது. ஸ்னீசிங் எதுக்கு வருது? என்னடா அது தும்மல போய் போட்டுருக்காங்க. ஸ்னீஸ்னா தும்மல்னு லிட்ரல் மீனிங் பார்த்தீங்கன்னா, தும்மறதுன்னு அர்த்தம். என்னடா ஸ்னீஸ் போட்டிருக்காங்களேன்னு பார்க்காதீங்க. எதுக்காக நம்ம தும்புறோம்? நமக்குள்ள ஒரு வைரஸ் இருக்கு. அது தும்பல் வழியாக வெளியில வருது. இப்போ இருமலும், தும்பலும் நமக்குள்ள இருக்கும் ஃபாரின் ஆப்ஜெக்ட்ஸ். அப்படி அதாவது ஒரு அந்நிய ப வைரஸ். இது நமக்கு உடம்புக்கு செட் ஆகல. அதனால நம்ம உடம்பு என்ன பண்ணுது? நேச்சுரலாவே ஒரு தும்பல் ஒண்ணு குடுக்குது. சோ தட் இந்த வைரஸ் எல்லாம் வெளியில போகும்னு. அதனால தான் காஃப் பண்ணும்போதும் சரி, ஸ்னீஸ் பண்ணும்போதும் சரி, நாம கையிலயோ இப்படியோ ஸ்னீஸ் பண்ணக்கூடாது. இப்படி பண்ணணும். இல்ல ஒரு துணிய வச்சு பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா, அது காற்றுல பரவும்போது அந்த நுண்கிருமி யார் எதிர்ல இருக்கிறாங்களோ அவங்க மேல பட்டு திரும்ப அவங்களுக்கு வந்துரும். இல்லையா? அப்போ அது ஒரு கிருமி. அந்த கிருமி அந்த மாரி ஒரு நமக்குள்ள நம்ம உறவுக்குள்ள இருக்கிற ஒரு கிருமிய வெளியேற்றும். அப்போ அது தும்பல் எப்படி வெளியேற்றுதோ அந்த மாரி வெளியேற்றணும். சுத்தப்படுத்துதல். சுத்தப்படுத்தணும். அதாவது ஒரு அழுக்கை தான் சுத்தப்படுத்த முடியும். அப்போ அந்த ஒரு கெட்ட எண்ணம் கொண்ட அந்த நபரை சுத்தப்படுத்தணும். அகற்றணும். ட்ராப்னா என்ன? அப்படி கீழ போடுறது. அப்போ ஒரு விஷயத்தை ட்ராப் பண்ணணும். இந்த 3 பார்ட்டிங்கிறது இந்த விஷயமே இருக்கக்கூடாது. அத ட்ராப் பண்ணணும். இப்போ இலையுதிர் காலம்லாம் இருக்கு இல்லையா? அந்த இலையெல்லாம் உதிர்ந்துரும். அததான் ஷெட்ன்னு சொல்லுவாங்க. அப்படியே உதிர்றது. அந்த மாதிரி அந்த 3வது நபர் எத்தன பவர்ஃபுல்லான வேர்ட்ஸ் பார்த்துக்கோங்க இந்த ஸ்விட்ச் ஃப்ரேஸ்ல. டிட்டாச், ஸ்னீஸ், பர்ஜ், ட்ராப், ஷெட் இத எப்படி முடிச்சிருக்காங்க பாருங்க. கான். கீழ விழுந்து போயிட்டாங்களாம். சோ அந்த மாதிரியான ஒரு பவர்ஃபுல்லான ஸ்விட்ச் வேர்ட். உங்களுக்கு இடையே புதுசா என் ஃப்ரெண்ட்ஷிப்பு, பெஸ்டி இப்படின்னு வந்து நடுவுல குட்டைய குழப்புற ஒரு பெர்சன்லாம் வந்தாங்கன்னா, நம்ம சண்டை போட்டே நம்மளுடைய காதல் டைம் எல்லாம் வேஸ்ட் ஆயிடும். சோ அப்படி இருக்கும் பட்சத்துல, அதுல இருந்து நாம அந்த நபரை வெளியே தொரத்த, நம்ம உறவுல இருந்துச்சுன்னா தேவையில்லாத ஒரு உறவு அது. அத அப்புறப்படுத்த இந்த ஸ்விட்ச் ஃப்ரேஸ சொல்லுங்க. கண்டிப்பா அந்த 3வது நபர் யாரா இருந்தாலும் சரி, வீட்டுக்குள்ள கூட நம்ம வீடு அமைதியா இருக்கும். பக்கத்து வீட்ல வந்து, "பாத்தியா?" அப்படின்னு ஏதோ ஒரு கதைய ஒண்ணு சொல்லி, பிரச்சனைய உண்டாக்கிட்டு, "அன்னைக்கு உங்க ஹஸ்பண்ட் இந்த இடத்துல பார்த்தேனே" அப்படி பார்த்தே இருக்க மாட்டாங்க. ஏதான ஒண்ணு பிரச்சனை உண்டாக்கி நம்ம வீட்டுக்குள்ளேயே சண்டைய உண்டாக்கி வச்சுருவாங்கல்ல. அப்படிப்பட்ட நபரெல்லாம் அப்புறப்படுத்துறதுக்கு, சுத்தப்படுத்துறதுக்கு இந்த ஸ்விட்ச் ஃப்ரேஸ் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வார்த்தையும் நல்லா ஆணி அடிச்ச மாரி நச்சு நச்சுன்னு இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை. இத சாண்ட் பண்ணுங்க, எழுதுங்க. நீங்க சாண்ட் பண்ணும்போது, அந்த எந்த நபர் உங்க வாழ்க்கையிலருந்து நீங்க கட் பண்ணணும்னு நெனைக்கிறீங்களோ, அந்த நபர நெனச்சுட்டே கட் பண்ணுங்க. சாண்ட் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா அது கட் ஆயிடும்.